வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 அசைன்மெண்டை முடித்த அமித்ஷா, மோடியின் விசிட்டின் டார்கெட்டே இதுதானா? அதிர்ச்சியில் இபிஎஸ். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள். நரேந்திர மோடி தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையத்தை தூக்கி வைப்பதோடு பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறாராம். அதாவது 2026 தேர்தலை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைப்பதாகவும், அதைவிட அதிமுக தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பான சில முக்கிய விஷயங்களை வலியுறுத்துவதாகவே இந்த பயணத்தின் நோக்கமாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதாம். அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கும் நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழக வருகையொற்றி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதாம். இந்த பயணத்தின் போதுதான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிறார். இன்று இரவு 7:50 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தரும் பிரதமர் மோடி அவர்களை தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வரவேற்பார் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி தொடர்ந்த பாஜகவின் முக்கிய தலைவர்கள் எம்எல்ஏக்களையும் பிரதமர் நரேந்திர மோடியின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இது தொடர்தான் 8:30 மணிக்கு 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடியில் உள்ள ஒரு புதிய விமான நிலைய முனையத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து விமான நிலையத்தை பார்வையிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து 3600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் மற்றும் சாலை திட்டங்களையும் துவக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடியில் திறந்து வைக்கிறார் என்று செய்திகள் வெளிவந்தன. அன்று இரவே தூத்துக்குடியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் திருச்சி செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு தனியார் விடுதியில் தங்குகிறார். நாளை திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் பிரதமர் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவின் முக்கிய நிகழ்வான 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் கோவில் வழிபாடு பிரதமர் இந்திய தொல்லியல் சார்பில் ஏற்பாடு நிகழ்ச்சிகளும் செய்திருந்தாராம். அது மட்டுமின்றி அவரது நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு இன்று இரவே திருச்சி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தமிழக பாஜக தலைவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறதா. நாளை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ், டிடிவி ஆகியோரும் பிரதமர் மோடியை சந்திக்கவில்லை. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய நோக்கமே எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதுதான் என்கிறார் தமிழக பாஜகவினர். அதனைத் தொடர்ந்துதான் 2026 தேர்தலை அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறி வருகிறார். ஆனால் அதிமுகவோ தனித்த ஆட்சிதான் அமைக்கும் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது ஒருபுறம் இருக்க ஓபிஎஸ், டிடிவி ஆகியோரை கூட்டணிக்குள் கட்சிக்குள்ளும் அனுமதிக்க முடியாது என பிடிவாதமாக இருக்கும் எடப்பாடியின் இது தொடர்பான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடப்பாடியிடம் பேசுவாரா என கூறப்படுகிறதா. தங்களை சந்திக்க நேரம் ஒதுக்காவிட்டாலும் தங்களை பற்றி தான் பேசுகிறார் என்ற தகவலால் ஓபிஎஸ், டிடிவி தரப்பு உற்சாகத்தில் இருப்பதாகவும் அவர்கள் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.